Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Clean Max Enviro Energy Solutions கம்பெனி IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரினியூவபிள் எனர்ஜி சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இந்தியாலேயே மிகப்பெரிய கம்பெனி இந்த கம்பெனி தான் புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது 2.54 ஜிகாவாட்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜிஸை சப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களோட கீ ஆஃபரிங்ஸ் பார்க்கும்போது சப்ளையிங் ரெனியூவபிள் பவர்ஸ், ப்ரொவைடிங் எனர்ஜி சர்வீசஸ் அண்ட் ஆஃபரிங் கார்பன் கிரெடிட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து டெக்னாலஜி அண்ட் கன்வென்ஷனல் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு எனர்ஜி கான்ட்ராக்டிங், இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி பிளான்ஸ் ஃபார் சோலார், விண்ட் அண்ட் ஹைபிரிட்னு இந்த செக்மெண்ட்ல எல்லாமே ஸ்ட்ராங் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை 2 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதுல ரெனியூவபிள் எனர்ஜி பவர் சேல்ஸ் செக்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க அண்ட் செகண்ட் செக்மெண்ட் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி சர்வீசஸ் செக்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுல பவர் சேல்ஸ் செக்மெண்ட் மூலியமா லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க அண்ட் சர்வீஸ் செக்மெண்ட் மூலியமா ஆபரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது கர்நாடகா ரீஜன்ல இருந்து மட்டுமே 47.82% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் குஜராத்ல இருந்து 30.94% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரிமைனிங் ஸ்டேட்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்டுவர்ட்ஸா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரீசனால இந்த பிசினஸ் செக்மெண்ட் இன்னுமே நல்லா டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், EBITDA அண்ட் நெட் ஒர்த் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 23ல 59.47 crores அளவுக்கு நெட் லாஸ் புக் பண்ணியிருந்தாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 19.43 crores அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக வந்திருக்காங்க. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 1000 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 1053 rupees per share சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல EPS இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ வரும். ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS வந்து இயர் கேட்டகரியில டெவலப் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per shareம் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல EPS வந்து 2.88 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 362.63 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ரெனியூவபிள் எனர்ஜி மேக்கர்ஸோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இந்தியால இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டுமே ஆபரேட் பண்ற எந்த கம்பெனியுமே NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகல. ஸோ இந்த கம்பெனிக்கு டைரக்ட் லிஸ்டட் பியர்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கோம். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8085 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் பவர் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ரெண்டு வெர்டிகல்ஸுமே ஈக்குவலா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 1.27% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.97 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா ROE அண்ட் ROCE பர்சன்டேஜஸ் வந்து 15%க்கு மேல இருந்தாதான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்லைட்டா நியூட்ரலா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிலீஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ரெனியூவபிள் எனர்ஜிஸோட டிமாண்ட் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்தியா அண்ட் அப்ராட்ல பாத்தீங்கன்னாலும் இந்த பர்டிகுலர் எனர்ஜிக்கான டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம்.
ஃபினான்ஷியல் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து 5.8% சிஏஜிஆர்ல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங்ஸை செட்டில் பண்ண போறதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபி டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ Feb 23 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 25 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஒரு லாட்டுக்கு 14 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 3100 crores அண்ட் இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கு. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 செலவுக்கு எம்ப்ளாயர் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் வந்து Feb 26 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து March 2. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 94.36% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். யூஷுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா கிளீன் மேக்ஸ் என்விரோ எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நியூட்ரல். இஷ்யூ டைப் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹3 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 0.28% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எந்த டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ணல. பிகாஸ் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து ஸ்லைட்டா ஹையா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க இந்த கம்பெனி ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.